பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பிப்ரவரி 15ஆம் நாளுக்கான பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இந்த அருமையான இறைவேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீதிமொழிகள் 15:32 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நாங்கள் புத்திமதியை தள்ளிவிட்டு எங்கள் ஆத்மாவை வெறுத்து கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணி ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான துன்மார்க்க செய்கைகளை செய்து எங்கள் ஆத்மாவை சேதப்படுத்தி கொண்டது மாத்திரமல்லாமல் உம்முடைய நாமத்தையும் ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கிறோமே. ஆண்டவரே தயவா எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனி உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாங்கள் கவனித்து அதன்படி நடந்து உம்முடைய நாமத்துக்கு சேமத்தை சேர்க்கவும் ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் நாங்கள் சாட்சிகளாய் உலாவி உம்மை சந்தோஷப்படுத்தவும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு ஒத்தாசையாக தந்து பரிசுத்தமான வழியிலே நடக்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் செவி கொடுத்து ஞானம் அடைந்து ஆண்டவரே புத்தியாய் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.